பாடுறேன் இருந்த போது மணி ஒரு பாட்டு கண்டால் கண்டால் மறைகிறேன் அதனாலே ஆசை முத்தம் பாடுறேன் உனக்கிற போதத்தில் உனக்காக காத்திருந்தேன் ஒன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்திருக்க வேணும் உனக்கிற ஓரத்தில் உனக்காக காத்திருந்தேன் நான் ஒன்னா சேரணும் அதனாலே என் கண்ணுக்கு முன்னே வந்து காலமெல்லாம் கலிய காலம்னே எப்படின்னு எப்படி கலிய காலம்னா எப்படி ரொம்ப வேண்டாம் இப்போ ஒரு ஊர் திருவிழா குளத்துல இருந்தா சரி அந்த ஊர்ல இருக்கிற பெண்மணில மொத்த கையெழுத்து கும்பிடும் போல தோணுமா அப்போ அந்த காலத்துல சரி கண்டாங்கி புடவை கட்டி ஆமா 16 கண்டாங்கி புடவை கட்டி அருமையான நெத்தில அரக்காசெல்லாம் பொட்டு வைப்பாங்களாம் சரி என்ன காரணம் சொல்லுங்க ஏங்க புருஷன் என்னைக்குமே நம்ம பொட்டு வளர்ந்ததுல புருஷன் வளரணும் ஆமா புருஷனுக்கு முன்னாடி நம்முடைய உயிர் மாங்கல்யம் நிலைக்கணும் அப்படின்ட்டு ஆத்தா வணங்கி நெத்தில அரக்காசெல்லாம் பொட்டு வைப்பாங்க சரி அந்த காலத்துல அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா இந்த கண்டாங்கி புடவை கட்டி ஆத்தால பின்னாடி பல்லாக்கில் உட்கார வச்சு சரி ஒரு நடையா நடப்பாகலாம் எப்படி நட தெரியுமா எப்படி அந்த துண்டை குடியா அந்த துண்டை குடு பரவாயில்ல குடு என்ன ஓல்டு மங்க வரதை அடிக்கும் பார்த்துக்கலாம் அதே மாதிரி தாண்டா அடிக்குது கிரகத்துல ஒன்னால தானே துண்டை எடுத்துட்டு வர்றது அப்படியா இந்த கண்டாங்கி புடவைன்றது சரி எனது பத்தாது இந்த துண்டு வந்து பத்தாது ஆமா ஆமா பின்னாடி இந்த கொசுவத்துக்கும் அவங்க நடக்கூடிய நடக்கும் எப்படி இருக்குன்னு தெரியுமா எப்படி நடந்து காட்டுனே பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு பார்த்ததில்ல இது வந்து அந்த காலத்து நடக்கும் அப்போ ஆனா இப்ப அப்படி கிடையாது இப்ப எப்படி என்னமோ நைட்டியாம் இல்ல ஆமா வாய் வக்கால ஒளி இந்த நைட்டியை கண்டு தாயில மட்டும் நான் பார்த்தனா சரி மக்களை நண்டை விட்டு கொண்டு விடுவேன் பெரிய மிருகம் அது பேசாம இருறா 50,000 ரூபாய் கடல்ல மாட்டிட்டு முழிக்கிறேன் அதனால என்ன கட்டல நான் வட்டி கட்ட மாட்டேன் விளையாடுறா பாவம் நல்ல மனுஷன் அப்புறம் நம்ம சுடிதார் வந்திருக்குதாம்ல ஆமாண்ணே இந்த சுடிதார்ல இந்த எப்படி போல அதுக்கு பேர் என்னது துப்பட்டா காரியம் குண்டில் துப்படா வெக்க வரட்டா போகாது ஷால் 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 இந்த ஷால்லாம் தெலுங்குல போதும்னு ஒருத்தன் போயிட்டு வரட்டுமா இல்லைண்ணே அது பேர் ஷால் ஷால் இந்த துப்பட்டாவை பெண்களுடைய மான மரியாதை காப்பாற்ற சொல்லி அருமையான முறையில் டெய்லர் தச்சு கொடுத்துருக்காங்க ஆமா ஆனால் பெண்கள் யாரும் இப்படி போடுறது கிடையாது நீங்க எல்லாமே தமிழ்நாட்டில் உலகத்துல அதான் நடந்துக்கூடிய முறைகள் கேட்டோம்னா என்ன பண்ணுவா தெரியுமா என்னண்ணே என்னமோ புருஷ மனைவி சண்டை வந்து சுருக்கு போடுத்தவங்க இப்படி சுத்திக்கிறது என்ன இங்கிட்ட திரும்பினே இப்பதான் அருமையா இருக்கு பாரு ஆஹா எல்லாம் விதி வந்து செத்தான பாத்திருக்கீங்க ஊர்ல மிதிவடி செத்தான பாத்திருக்கீங்களா என்னென்ன பண்றது மாடல் மாடல் அது இவன் வேற யாரு கேட்டா பேசணும் பாங்க இல்லனே மாடல் மாடல் இது ஏன் சொல்ல வரேன்னா இப்ப எங்க ஊர்ல முந்தா நாள் ஒரு பெரிய கல்யாணம் பெரிய விஷயமா பெரிய கல்யாணம் ஓ பெரிய காரியம் பெரிய காரியம் டேய் பெரிய கல்யாணம்டா ஓ பெரிய கல்யாணம் ஆமா அப்ப என்ன எப்படி 400 கிலோமீட்டருக்கு போட்டுருப்பாங்களே இல்லையா பெரிய ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு 10 ஊர் சேர்ந்து நடத்தக்கூடிய விசேஷம் ஓஹோ பெரிய கல்யாணம் மாப்பிள்ளை மொத்தம் 2 அடி தான் இருப்பேன் உயரம் பொண்ணு பாத்தீங்கன்னா ஒரு 2 அடி தான் இருக்கும் பாரியா 2 வந்து ஈக்குவலா சரியா போயிருச்சு பொண்ணுக்கும் மாப்பிள்ளைக்கும் முடிச்சு வச்சு கல்யாணத்தை முடிச்சிட்டாங்க சரி நாங்க வரவேற்புக்கு நாங்க போயிருக்கிறோம் நீ உண்மையிலுமே நடந்த விஷயம் அதான் உன் தலையெழுத்து போன உடனே அவங்க என்ன பண்றாங்க எல்லாம் சாப்பிட்டு கூட முயெல்லாம் எழுதிவிட்டு எல்லாம் முய்யெல்லாம் எழுதி முடிச்ச உடனே அது ஊருக்காரெல்லாம் சொன்னாங்க தம்பி நீங்க 4 ஓட்டு 4 ஊருக்கு போறவங்க உங்களுக்கு நல்லது கெட்டது போறோம் தெரியும் சரி இருந்துட்டா போதிலும் மாப்பிள்ளையும் பொண்ணையும் மறுவழி கூட்டி போயிட்டு வந்துருங்க அப்படின்னாங்க சரி சரின்ட்டு நானும் என்ன பண்ணி சரி போலாம்ட்டு கிளம்பிட்டேன் முண்டைக்கு சீதன் அம்மா தான் என்னமோ எருவு மாட்டு குண்டி வீங்கின பைக் கொண்டு இருக்குது அந்த தாளக்கார மாப்பிள்ளைக்கு தான் தெரியும் அது என்ன பைக்குடா R15 அந்த பைக்கை வாங்கி கொடுத்துட்டாங்க சரி காரு வேற தனியாக வாங்கி கொடுத்துருக்காங்க அது எல்லாமே இந்த கிறுக்கையும் பேசாம கார்ல போயிருக்கலாமா இல்லையா ஒன்னையோட சேர்ந்தாலும் ஆமா இப்ப என்ன பண்ணிட்டேன் போனோம் பைக்கில் தான் போக வேண்டும் இந்த பிள்ளை நல்லா சேலை கட்டிக்கிட்டு இருந்த பிள்ளை போய் சுடிதார மாட்டிட்டு இந்த சாலை ஒன்று சொல்லி தொங்க போட்டு வந்துருச்சு ஸ்டைலா வந்த உடனே வண்டியில் ஏறி உட்காந்துருச்சு சரி இவனை தூக்கி உட்கார வைக்கிற முண்டை குண்டியை போட்டு நெக்க அழிக்கிறேன் கால் எட்ட மாட்டிக்குது கால் ஆமா ஆசையும் விடல வண்டியில உட்காரணும் ஆமா வண்டி ஓட்டி தான் போகணும்ட்டேன் வேணாமடா கார்ல போகலாம்டா என் மாமியா வீட்டுக்கு போனேன்னா அந்த பைக்ல தான் போவேன்ட்டேன் பாருடா சரி ஏறி உட்கார நேர காலத்தை பாரு உட்காந்துட்டோம்
வண்டி சும்மா பைபாஸ்ல 100ல வர்று 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 முறுக்கி தள்ளுறேன், கத்திட்டு போகுது. பின்னாடி உட்காந்துருக்க எனக்கு தெரியுது 2 கிலோமீட்டர் கண்டு வர்றவன் இப்படி இருக்க வண்டி. ஆமா, அவன் முன்னாடி உட்காந்துருக்க முண்டிக்கு அந்த வேகத்தோட தெரியல. கத்துறேன் கதறேன், வேகத்தோடா வேகத்தோடா வேகத்தோட கத்துறேன் கதறேன், முண்டை கேட்கல. நேரா கொண்டே வேகத்துல விட்டு ஏத்துனேன் பாரு, குஷியில ஓட்டிருக்கேன். கொண்டே புளிய மரத்துல வா குஞ்சாட்டம் தொங்க விட்டு அவன் பாட்டு கீழே கிடக்குறேன். பொண்ணு எங்க இருந்துச்சு, நீ எங்க இருந்த? பொண்ணு நானும் ஒன்னா கட்டி பிடிச்சி தொங்குறோம். உனக்கு யோகத்தை பாரு. என்னடா 2 பேரும் சேர்ந்து கட்டி பிடிச்சி தொங்க இருப்பீங்களே. பேசாம செத்து இருந்தா என்னடா ஆயிருக்கும். சரி சரி பேசாம நான் என்ன சொல்ல வர்றேன்னா, இந்த ஆக்சிடென்ட் ஆனது கேட்கிறாரு, கூர்மையா கேட்கிறாரு. அதுக்கு விளக்கம் சொல்றேன் இருங்க. இந்த ஆக்சிடென்ட் எதுக்கு நடந்துச்சு தெரியுமா? இந்த பிள்ளை ஒன்சிட சாலை தொங்க போட்டு வந்துச்சா. ஆமா, இந்த சாலு பின்னாடி வீல்ல சுத்தினது எனக்கும் தெரியாது, ஓட்டுனவனுக்கும் தெரியாது, அந்த பிள்ளைக்கும் தெரியாது. சரி, சாலு பின்னாடி சுத்திக்குச்சு. சுத்தி அந்த வீல் உருட முடியாம வேகத்துல போய் ஒரே தூக்கிருச்சு. சரி, அது ஏன் சொல்ல வரேன்னா, நம்ம தமிழ் பெண்கள் அனைவர்களுமே நிறைய ஏரியாவுக்கு விசேஷங்களுக்கு போகக்கூடிய பெண்கள். ஆமா, அப்படி இருந்துட்ட போதிலும் முன்னாடி ஓட்டுற மனிதருக்கு முன்புறம் தான் கண்ணா இருக்கும். பின்னாடி நம்ம பெண்கள் மட்டும்தான் உடைகளை சரி போறதுக்குள்ள தெரிவித்து கொண்டு அதுக்கு அந்த கதையை சொல்ல வந்தேன். ஒருத்த கூட கை தட்ட கடமைடா பயப்பில்லை, விடிய வரைக்கும் தட்டிக்கிட்டு தான் இருக்கு. நன்றி நன்றி நன்றி. மகமாய் நாடகம். ஏன்னா சில ஊர்கள்லாம் பார்த்தோன்னா நிறைய பேர் காமெடி எல்லாம் பேசியிருப்போம். ஆமா, ஆனால் காமெடி பேசிட்ட போல கொஞ்சம் அறிவுரையை சொல்லணும். ஆமா, ஏன்னா உலகத்தில் இப்போலாம் விபத்துகள் நடக்கிறது இந்த இருசக்கர வாகனத்தில் நிறைய நடந்துட்டு வருது. தயவுசெய்து நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இருசக்கர வாகனத்தில் போகிறப்ப மெல்ல போங்க, மெல்ல போயிட்டு மெல்ல வாங்க. ஏன்னா நீங்கள் இருக்கும் வரையில நீங்களும் தெய்வம் பொருள் அல்லுகாட்சி கொடுத்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இல்லைன்னா நாடக உலகம் அழிஞ்சு போயிடும். ஆமாம், அதான் ஒரு உண்மை. அதற்காக 2 வீலரில் போகிறப்போ எல்லாருமே பத்திரமா கவனமாக செலவு தெரிவித்து கொண்டு, அதை விட இந்த சின்னஞ்சிறு பிள்ளைகளோட ஒரு சின்ன விஷயம் நடக்கும் தெரியுமா? என்னையா? இந்த பள்ளிக்கூடம் படிக்கிற ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகள்கிட்ட இந்த போய் இந்த பீடி வாங்கிட்டு வாங்க, இந்த ஆணுசு பொயில வாங்கிட்டு வாங்க. இந்த ஆணுசு பிரச்சனை இருக்காடா, பெரிய பிரச்சனைடா உள்ள. நம்மளுக்கு அது என்னன்னு தெரியாது. அண்ணன் எம்கேஆர் அண்ணன் சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன் இந்த விஷயத்த. ஆமாம், ஏன்னா தயவுசெய்து யார்ட்டுமே காசை கொடுத்து வாங்கிட்டு வர சொல்லாதீங்க. நீங்கள் உங்களாம் முடிஞ்சால் வாங்கிட்டு வந்து போட்டு போய் படுங்க, எல்லாம் சின்ன பிள்ளைகள்லாம் கொடுத்து கெடுக்காது. ஏன்னா சின்னஞ்சிறு வயதில் வளரக்கூடிய வளர்ப்பு தான் பெரியவர்கள் ஆகும்ல இந்த வளர்ந்த நினைப்புகள் இருக்கும். நம்ம தெரிவித்து கொண்டு உங்களுடைய ஃப்ரீயாக விரைவில் தெரிவித்து கொண்டு அந்த பணம் இல்லாம மதுரை மாவட்டம் மேலூர் வட்டம் காயம்பட்டி கிராமத்தில் எழுந்தருளில் இருக்கக்கூடிய அருள்மிகு ஸ்ரீ வடக்கு செல்வி அம்மன், ஸ்ரீ பெரியம்மன், ஸ்ரீ சின்னம்மாள் மற்றும் பாரிவர தெய்வங்கள் பிறவி எடுப்பு விழாவை முன்னிட்டு இன்றைக்கு சரியாக 10 மணி அளவில் இன்றைக்கி நடக்கக்கூடிய நாடகம் சொல்லப்படும் ஆணி மாதம் 3ஆம் தேதி 17/6/2025 செவ்வாய்க்கிழமை இரவு சரியாக 10 மணி அளவில் கோவில் மண்டல சிங்கரவன கலையரங்கில் நடக்கக்கூடிய நாடகம் சொல்லப்படும். தயவுசெய்து சாமி நாடகம் பேர் சொல்ல போகிறேன். எல்லாம் இந்த தூங்கலை கொஞ்சம் எழுப்பிடுமா, எல்லாத்தையும் எழுப்பிடுங்க. சாமி வந்தால் போட்டு மிதிச்சிருவாங்க, எல்லாத்தையும் எழுப்பிடும் எழுப்பிடு. இந்த சின்ன பிள்ளைங்க மடியில் உட்காரையுமா, அது மடியில் உட்காரவையும் எல்லாத்தையும் மடியில் உட்காரையுமா. சாமி வந்தால் யாரும் பிடிக்காதீங்க, விழுங்க மேடைக்கு வரட்டும். ஆமாம், பப்புனுக்கார தின்னு போட்டு போட்டு இல்லை விபூதி இப்போதைக்கு போட முடியாது. ஆமாம், அடுத்தபடி சாமி அளப்பாக அப்போ தான் விபூதி போட முடியும். சாமி வந்து அப்படியே போட்டு பிடிச்சி உட்கார வச்சுக்கோங்க. ஆமாம், நம்ம தெரிவித்துக்கணும். போலாமா? போலானே. டேய் அந்த மாதிரி கடை அண்ணனுக்கு சந்தேகம்மா, சாமி வந்துருச்சுடா. சாமி யாருக்கு? அட நீ வேற யாயா, அந்த அக்கா இடம் மாறி பிறண்டு படுக்குது, அடுத்த பாயில மாறி உட்காருது. ஏத்தா நான் சாமி இறக்கிற நேரத்துல குண்டியை தூக்கிட்டு வைப்பேன். அந்த அக்கா எந்திரிச்சு கூட போக பிறண்டு படுக்கிறியே, எந்திரிச்சாது உட்காரப்படாது. நான் உருண்டுட்டு கிடக்கும், சாமி தான் வந்துருச்சான்ட்டு அமுத்துங்க புடிங்க அப்படின்னு கத்துறீங்க கதறீங்கப்பா. சாமி வரலையா? சாமி தான். சரி, நம்ம தான் சாமி வந்துச்சு அமுத்துக்கண்ணா. சரி, இவங்கெல்லாம் எதுக்கு அண்ணன் திரும்பிட்டு பார்த்தாங்க. ஒரு சாமி வரும்னா
சாணி தான் வரும். ஆமா ஆமா நாரி போயிடும். பழனிச்சாமி வைக்கலாம் பார்த்தாக இன்றைக்கு வைத்துக்கு நாடகம் சொல்லப்போ நாடகம் எங்களது அந்த அழகமலை 18ஆம் ஆடி பெரிய கருப்பணி அருள் பிரசாதங்கள் மற்றும் அந்த கொல்லிமலை அளவுடைய சின்ன கருப்பணி அருள் பிரசாதங்கள் மற்றும் 7 முத்துமாரி வேணா இந்த நாடகத்தை சிறப்பு நண்டு கேட்டீங்கன்னா நான் அந்த நாடகம் தெரியாமல் நீங்கள் வச்சிருக்க மாட்டீங்க. இந்த நாடகத்தை முழுமையாக பார்க்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் யாராக இருந்தாலும் முழுமையாக பார்த்தால் 9 கும்போசம் சென்று பார்த்த ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு. இதுலேயும் 7 முத்துமாரியம்மனை பார்க்கணும்னா பல ஊர் நம்ம போகணும். புதுக்கோட்டை மாவட்டத்தில் எல்லா ஊரும் போகணும். போகிறதுக்கு புதுக்கோட்டை ஆகிடும். திருச்சி மாவட்டம் இன்றைக்கு நம்ம ஊர் எல்லையில் 7 கரகமாக ஜோடிச்சு 7 கரகத்தையும் உங்களுடைய உள்ளத்தில் அதெல்லாம் இறக்கி 7 கரத்தை எடுத்து ஆடக்கூடிய பெண்கள் எந்த ஒரு குடும்பமாக இருந்தாலும் ஏவல் சூன்யமாக இருந்தாலும் எந்த ஒரு செய்வன கோளாக இருந்தாலும் திருமணமாகாத பெண்களுக்கு திருமணமாகாமல் இருந்தாலும் எந்த ஒரு நோய் இருந்தாலும் கரகத்தை எடுத்து ஆடினால் கரகம் விளங்கும் ஐதீகம் உண்டு. இந்த நாடகத்தில் ஒரு சிறப்பு அம்சங்கள் உண்டு தெரிவித்துக் கொண்டு இன்றைக்கு வைத்து நாடகம் சொல்லப்ப நாடகம் எங்களுக்கு சின்ன கருப்பு பெரிய கருப்பு சொல்ற விஷயம் மகமாயி நாடகம் வைத்துள்ள காரணத்தினால் நாடக உலகின் நவரச நாயகன் எங்களுக்கு பாசத்துக்குரிய அருமை தம்பி யூடியூப் புகழ்பெற்று எங்களுக்கு புத்தகத்தம் மரகம் இருக்கக்கூடிய எங்களது கருமலை புதுப்பட்டியைச் சேர்ந்த எங்களது கலைப்பியல் எம்பி சின்னத்துறை அவர்கள் சிவனாகவும் மற்றும் பெரிய கருப்பனாவை கற்றுள்ளார். அடுத்தபடியாக நாடக உலகின் நவரச நாயகன் உங்களது அன்பையும் ஆதரவு காத்துக்கொண்டிருக்கிற மிரட்டல் நாயகன் என்று போட்டக்கூடிய வாசத்துக்குரிய எங்கள் அம்பலகராமட்டியை சேர்ந்த முருகேஷ் அவர்கள் இவரகமலை சின்ன கருப்பனாவை கற்றுக்கொள்ளார். அது மட்டுமல்லாமல் நடிப்புக்காக அவருக்காக நடிப்புன்னு சொல்லக்கூடிய அருமை தம்பி எங்களது கலைவங்க கேபி கார்த்திக் அவர்களை வரங்கமடையில் சந்திர கருப்பாகவும் மற்றும் ஐயோஸ் அரக்கனாக கற்றுக்கொள்ளார். அடுத்தபடியாக பக்க மேளங்கள் எங்களது இசையின் கானக்குயில் இன்னிசை தென்றல் நவரச நாயகி என்று போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை சகோதரி எங்களது யூடியூப் புகழ்பெற்ற எங்களது எம் பிரியா அவர்களை வரங்கமடையில் தெலுங்காய்ப்பின் மகமாயை கற்றுக்கொள்ளார். பக்க மேளங்கள் வந்திருந்தாலும் 6 மணி கலையரசு இன்னிசை தென்றல் நவரச நாயகன் என்று போட்டக்கூடிய பாசத்துக்குரிய அருமை அன்னார் எங்களது ஒரு பாட்டெழுது பின்னால் மறைகிறேன் பக்கம் வந்தாக்க அனல் பார்வே ஏனோ வாக்குறேன் இருந்த போதும் அடி போதும் படித்த ஒரு பாட்டெழுது அனல் பார்வையினோ பார்க்கிறேன் அன்பால் தானே